அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. 20,000 குதிரைகள் குர்பானியிட்ட சம்பவம் உங்களுக்கு தெரியுமா? அதை நான் உங்ககிட்ட பகிர்ந்துக்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் சமீபத்தில் தான் அதை கேள்விப்பட்டேன். ஒரு முறை நபி சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவங்க தன்கிட்ட இருக்கிற குதிரைப்படைகள், அவர்கிட்ட 20,000 குதிரைகள் கொண்ட படை இருந்துதான், குதிரைப்படை இருந்துச்சான். அந்த குதிரைகளை கணக்கெடுத்து அதை கண்காணிக்கிற பணியில் அவர் இருந்திருக்காரு. அப்படி இருக்கும் பொழுது அசர் தொழுகைக்கான நேரம் வந்துருச்சு. அந்த அசர் தொழுகை நேரத்தை அவர் தவற விட்டுட்டார். அவர் காலத்தில் அசர் தொழுகை அவர் மீது அந்த மக்கள் மீது கடமையாக்கப்பட்டிருந்தது அல்லாஹ் தாலாவினால். அந்த நேரத்தை அவர் தவற விட்டுட்டார். அதுக்கப்புறமேட்டுக்கு தான் அவர் உணர்றாரு, அல்லாஹ் நம்ம இப்படி இந்த நேரத்தை மிஸ் பண்ணிட்டோம் அசர் தொழுகை அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் கிட்ட பாவ மன்னிப்பு கேட்டு தௌபா செய்துட்டு துவா செய்கிறார், என்னை மன்னிச்சிரியா அல்லாஹ் அப்படின்னு சொல்லிட்டு. அவருடைய துவாவை ஏற்றுட்டு அல்லா தாலா அந்த அசர் நேர தொழுகை தொழக்கூடிய பாக்கியத்தை கொடுக்குறான். அது எப்படின்னா, சூரியனை மேல் எலும்பு செய்கிறான், மீண்டும் அது தன்னுடைய நிலைக்கு அந்த அசர் நேரத்தை கொடுக்குது. இவர் தொழுதுறார். அல்லா தாலா இந்த சம்பவத்தை நமக்காக நிறைவேற்றிருக்கானே, கொடுத்துருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு சுலைமான் நபி அவங்க தன்னிடம் இருந்த 20,000 குதிரைகளையும் குர்பானி கொடுத்துட்டாராம். அல்லாவுக்காக பலியிட்டுட்டாராம். அவர் நடந்து செல்றதுக்கு வாகனம் எதுவும் இல்லை. ஏன்னா எல்லா குதிரைகளையுமே குர்பானி கொடுத்துட்டார் இல்லையா, வாகனம் இல்லை. அப்பொழுது அல்லாஹ் தாலா அவருக்கு காற்றை வசப்படுத்தி வச்சிருக்கான். நம்மளால கற்பனை கூட செய்ய முடியாது. ஒரு மனிதர் காற்றால் பறந்து போகிறாரு அப்படிங்கும் பொழுது அதை நினைக்கும் பொழுது எனக்கு மெய் சிலிர்க்குது நிஜமா. ஏன்னா இப்போல்லாம் ஏரோப்ளேன் அது இதுன்னு போகிறாங்க. காற்றினால ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்துக்கு பறந்து செல்ல முடியுங்கிற பாக்கியம் அல்லாஹ் யாருக்கு நாடி இருக்கானோ அவங்களுக்கு தான் கிடைக்கும். அப்படிப்பட்ட சிறப்பு கொண்டவர் தான் நம்ம நபி சுலைமான் அலைஹிஸ்ஸலாம். அவங்களுக்கு ஏராளமான சிறப்புகள் இருக்குது. இன்ஷா அல்லாஹ் இனி வரக்கூடிய காலங்களில் அதை பற்றி எல்லாம் தெரிஞ்சுக்கலாம். உங்களுக்கு அதை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இன்ஷா அல்லாஹ் அதை பற்றி நம்ம விரிவாக பார்க்கலாம். சுலைமான் நபியை பற்றி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.